வரையா எல்லாரும் அதிமுக திமுக அந்த தொகுதி பேச்சுவார்த்தைகள் தொகுதி விஷயங்கள் இதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா லைக்கா விசஸ் சவுக்கு மீடியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையானது நீதிமன்றத்தில் போயிருக்கு. பெரிய லெவலில் இது கவனம் பெறல அப்படிங்கிறது தான் நம்ம முதல் விஷயமா இருக்குது. சரி, நம்ம முழுமையாக கவனிச்சாச்சு. இந்த சவுக்கு மீடியாவுக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்கு, லைக்கா நீதிமன்றத்தில் சவுக்கு மீடியாவை எந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க, நீதிபதிகள் என்னென்ன மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க, அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் என்ன நடக்க போகுது, எல்லாத்த பற்றியும் தெளிவாளமாக இந்த ஒரு பதிவில் பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ என்ன வழக்கை சந்திக்கிறான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு அவதூறு வழக்கு. ஆல்ரெடி பல மீடியாவில் சவுக்கு சங்கர் அவர்கள் பல கருத்துக்களை தெரிவித்ததுனால அவதூறு வழக்குகளை தன்னோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் கலந்து போகிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை சந்திச்சார், G2 நிறுவனத்துக்கு எதிரான வழக்கை சந்திச்சார், இப்போ லைக்கா நிறுவனத்தோட வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் நம்ம முதல் பாயிண்டாக இருக்குது. ரெண்டாவது, என்னங்க பிரச்சனை, அப்படி என்ன பேசிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுக்கு மீடியாவில் நீங்கள் வீடியோக்களை பார்க்காம வந்தீங்கன்னா இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியது என்னோட கடமை. சவுக்கு மீடியாவில் சவுக்கு சங்கர் அவர்கள் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தர் மாட்டும் போது அவர் பற்றி சில விஷயங்களை பதிவு செய்யும் போது சவுக்கு மீடியாவில் என்ன சொல்லியிருந்தார்னா, லைக்கா சார்ந்த 2 மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. அதில் 2 மிக முக்கியமான கருத்து லைக்காவை பற்றியது. ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த போதை நெட்வொர்க்கில் லைக்காக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னோட முதல் கருத்தை தெரிவிச்சிருக்காரு. போதைப்பொருள் கடத்தலில் லைக்கா நிறுவனம் ஈடுபடுது அப்படிங்கிறத மறைமுகமாக சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த கருத்தை மீடியாவில் தெரிவிச்சிருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட டிஜிபியாக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவார் அவர்கள் சில சலுகைகளை பெற்றுக்கொண்டு தன்னோட மகளை ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கொண்டு போகிறதுக்கு லைக்காவை சார்ந்திருக்கார் அப்படிங்கிற 2வது மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்னோச்சார் சவுக்கு சங்கர் அவர்கள். ஸோ தொடர்ச்சியாக லைக்கா நிறுவனம் பார்த்துட்டு சும்மா இல்லாமல் நீதிமன்றம் போயிட்டாங்க. நீதிமன்றம் போய் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கை போட்டுட்டாங்க. ஓகே, மான நஷ்ட வழக்கை போட்ட நீதிமன்றமானது சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு 2 பேர் தரப்பு நியாயத்தையும் வச்சு நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. லைக்கா என்னென்ன மாதிரி நிவாரணங்களை கேட்டு நீதிமன்றம் போயிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1,10,00,000 ரூபாய் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு நீதிமன்றம் போயிருக்காரு. இவர் இப்படி தெரிவித்த கருத்துக்கள் காரணமாக எங்களோட மானத்துக்கு இந்த சமுதாயத்தில் பங்கம் ஏற்பட்டிருக்கு, அதை ஈடும் செய்யும் பொறுத்து 1,10,00,000 ரூபாய் பணம் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது, பெருசாக யாரும் யோசிக்காத ஒன்றை லைக்கா யோசிச்சிருக்காங்க. சவுக்கு சங்கர் அவர்கள் எங்களை பற்றி பேசி யூடியூப்பில் ஒரு வருமானம் பார்த்துருப்பார்ல, அந்த வருமானத்தையும் எங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற நிவாரணத்தை கேட்டு போயிருக்காங்க. மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி பேசுகிறத, எங்களை பற்றி பேசுகிறத தடை விதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. நாலாவது, இந்த வீடியோவை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இந்த 4 நிவாரணங்களை கேட்டு நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. சென்னை உயர்நீதிமன்றம் தான் அந்த வழக்கை விசாரிக்குது. விசாரணையில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக 2 விஷயங்கள் நடந்திருக்கு. ஒன்று, யூடியூப்பில் என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் சில விஷயங்களை சொன்னதாக சில மீடியாக்கள் பதிவு செய்கிறாங்க, சில பேர் பதிவு செய்யலை. ஸோ நீதிபதி சில விஷயங்களை சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வீடியோக்குள்ள ஒரு வருமானம் இருக்குல்ல, யூடியூப் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பே பண்ணிருக்குள்ள ஒரு வருமானம், அந்த வருமானத்தை நீதிமன்றத்தில் யூடியூப் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவானது யூடியூப் நிறுவனத்துக்கு போடப்பட்டிருக்கு. மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட விஷயத்தை லைக்கா நீக்க சொல்றாங்க. நீக்கிறது தொடர்பாக உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஏப்ரல் 11 அல்லது 12ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது அப்படிங்கிறது இந்த வழக்கை முழுமையாக பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நாலாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் லைக்காவை பற்றி பேசக்கூடாது, இடைக்கால தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக லைக்கா வச்ச வாதம் என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு கருத்தை பேசுகிறாரு, கேட்டால் யாரை பற்றி வேணா என்ன வேணா பேசுகிறாரு, பேசி முடிச்சுட்டு நான் இந்த சமுதாயத்துக்கானவங்கிறாரு, நான் ஒரு சுதந்திரமான பத்திரிகையாளர் அப்படிங்கிறாரு. இவர் பேசுகிற கருத்துக்களுக்கெல்லாம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எங்களை பற்றி வேணும்னே வம்படியா எந்தவித குற்றச்சாட்டு பின்னணியும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் பல அவதூறு கருத்துக்களை பதிய வைக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். சவுக்கு சங்கர் அவர்கள் பேசின விஷயத்தை எக்ஸ் வலைதளத்தில் சில விஷயங்களை வெளியிட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் இந்த விஷயத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த சவுக்கு மீடியாவுக்கு எதிராக லைக்கா நிறுவனம் வச்ச மிக முக்கியமான வாதமாக இருக்குது. இது அவதூறு வழக்கு. இந்த அவதூறு குற்றச்சாட்டை 6 லட்சம் பேர் தொடர்ச்சியாக பார்த்துருக்காங்க. 6 லட்சம் பேர் பார்த்து எங்களை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லைக்கா தன்னோட குற்றச்சாட்டை நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்காங்க. ஸோ சவுக்கு சங்கர் இனிமேல் லைக்காவை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் மாதம் 11 அல்லது 12 இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது நமக்கு நிச்சயமாக தெரியும். இந்த வீடியோவில் சவுக்கு சங்கர் அவர்கள் லைக்காவை குறிப்பிட்டு சில விஷயங்களை சொன்னதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கலனா அந்த வீடியோவை யூடியூப்லேருந்து டெலீட் பண்ணிடுவாங்க நீதிமன்றம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கில் இதுதான் நடந்திருக்கு. இதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மனுஷன் இப்படிலாம் பேசிட்டே இருக்காரு, இவர் தன்னோட பேச்சை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவருக்கு சில அறிவுரைகள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவர் சரியானவர் தவறானவர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அதை நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு ஆரோக்கியமான உரையாடலை அதை கொண்டு போகலாம். அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம
நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.